பகவானுடைய சந்நிதியில் சேவை பண்றதுனுடைய வேல்யூ தெரியும். நான் ஆத்த விட்டு எங்கேயாவது வெளியில ரோட்ல சஞ்சாரம் பண்ண கிளம்பினா பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மா அவருடைய ஆசனத்திலேருந்து எழுந்துண்டு என்ன அங்கேருந்தே நமஸ்காரம். பிறந்தவன் ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும். லோக ரீதியா என்ன மாதிரி வாழ்ந்தவன் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த சாபம் மாத்திரம் வராம இருந்திருந்தா நரகத்துக்கு போகணும். நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஒன்னும் லோக ரீதியா கோட்டீஸ்வரன், பாரமார்த்திக விஷயமா பரம ஏழை தான். பகவானுடைய சந்நிதியில் சேவை பண்றதுனுடைய வேல்யூ தெரிஞ்சவர். தாசனமாடி கோயன் அத்தனையும் தியாகம் பண்ணிவிட்டு நேரா பண்டரிபுரம் வந்து பாண்டுரங்கனை சேவிக்கிறார். நின்ன நோடி தன்யநாதேன ஓ பாண்டுரங்க நின்ன நோடி தன்யநாதேன. எத்தனையோ கோடி கோடி கோடியா சம்பாதிச்சேனே, நான் தன்யன்னு சொல்ல முடியுமோ? தன்யோகம். விஜயகோபால சுவாமிகள் சொல்றார், இன்னைக்குதான் கிருஷ்ணா நான் தன்யனாயிட்டேன். கிருஷ்ண தன்யோ. அது மாத்திரமல்ல, பிரம்மாதிபிஹி மான்யோ. நான் ஆத்த விட்டு எங்கேயாவது வெளியில ரோட்ல சஞ்சாரம் பண்ண கிளம்பினா பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மா அவருடைய ஆசனத்திலேருந்து எழுந்துண்டு என்ன அங்கேருந்தே நமஸ்காரம் பண்றார். பிரம்மா பண்ணினா இந்திரன், 33 கோடி தேவதைகள், ரிஷிகள். பிரம்மாதிபிஹி மான்யோஹம். எழுந்துண்டு எனக்கு கௌரவம் கொடுக்கிறார், மரியாதை கொடுக்கிறார். இவ்வளவு கௌரவம் எனக்கு எங்கேருந்து வந்தது? பிரம்மாவே மரியாதை பண்ற அளவுக்கு எங்கேருந்து எனக்கு கௌரவம் வந்ததுன்னு பார்த்தேன். இப்பதான் தெரியறது. தன்யோகம் ஸ்ரீ கிருஷ்ணா தவ பாதாரவிந்த ஸ்மரண மாத்ரேன கிமு அன்ய சாத. என் வாக்குல கிருஷ்ணான்னு இப்ப வந்துடுதே, இந்த க்ஷணமே நான் தன்யனாயிட்டேன். விஜயகோபால சுவாமிகள் சொல்ற, எப்ப தன்யனானே? தவ பாதாரவிந்த ஸ்மரண மாத்ரேன. உன்னுடைய தேயம் சதா பரிபவக்னம் அபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் பிருத்தியார்த்திகம் பிரணதபால பவாப்திபோதம் வந்தே மகாபுருஷத்தே சரணாரம். உன்னுடைய சரணாரவிந்தத்தை அப்படி நான் ஸ்மரிச்சேன் பாரு, இந்த க்ஷணமே தன்யோகம், தன்யனாய். விஜயகோபால சுவாமிகள், நான் உன்னை நினைச்ச மாத்திரத்தில் தன்யனானேன்னார். புரந்தரதாசரோ நின்ன நோடி தன்யனாதே. இந்த க்ஷணம் உன்னை கண்ணால பார்க்கிறேனே, இந்த க்ஷணம் தன்யனாய். 9 கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருந்தேன், தன்யனானேன்னு என்னை கண்டு நான் சந்தோஷப்பட்டுக்க முடியுமா? இதுதான் பரீட்சத்தை சொன்னான். அப்பா போகபோக்கியத்தெல்லாம் அனுபவிச்சேன், நிறைய தர்மம் பண்ணேன், சக்கரவர்த்தியா இருந்தேன், கலி நிகிரகம் பண்ணினேன். ஒன்ன மாதிரி அனுபவிச்சவன் கிடையாதுங்கிற மாதிரி அனுபவிச்ச. பாண்டவாளும் கௌரவாளும் எந்த ஒரு ராஜ்யத்துக்கு அடிச்சுண்டு சண்டை போட்டு போனாலோ அந்த ராஜ்யம் எதிர்க்க ஆள் இல்லாம 2 பேருக்கு வாரிசு நீதான். பூமண்டலத்தை முழுக்க பரிபாலனை பண்ணின, இந்த பாரத தேசத்தை முழுக்க. பிறந்தவன் ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும். அதனால நீ ஏன் பயந்துன்னு பாம்பு கடிக்க போறதேன்னு கங்கைக்கு இறக்கி வந்தேங்கிறார் சுகாச்சாரியா.
பரீட்சத்து சொல்றான், நீங்க சொன்னது எல்லாம் வாஸ்தவம். லோக ரீதியா என்ன மாதிரி வாழ்ந்தவன் கிடையாதுன்னு சொல்லலாம். இப்ப ரிஷிகழுத்தில் ஒரு பாம்பை போட்டேனே அதுக்கு ஒரு தண்டனை நரகம் உண்டோன்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அந்த ரிஷிகுமாரனுடைய சாபம்ங்கிற தண்டனையினால பாபம் போயிடுது. தனித்த அந்த சாபம் மாத்திரம் வராமல் இருந்திருந்தா நரகத்துக்கு போகணும். இனி நரக பயமும் இல்லை. நிறைய பாக்கியம் பண்ணியிருக்கேன். நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஒன்றும் லோக ரீதியா கோடீஸ்வரன், பாரமார்த்திக விஷயமா பரம ஏழைன்னா நான் ஒண்ணுமே சம்பாதிச்சுக்கலையே. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.